அட்வைஸ் கொடுக்குறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அந்த அட்வைஸை கேட்குறது ரொம்ப 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 கஷ்டம். அது எனக்கும் தெரியும். நானுமே யாராவது எனக்கு அட்வைஸ் பண்ணால் சேப்போ அப்படின்னு சொல்கிற நிலைமையில தான் இன்ன வரைக்குமே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது அட்வைஸ் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உங்கள் கண்ணாடி முன்னாடி ஒரு முகம் தெரியுதுல்ல, அந்த முகத்தை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் இருக்கட்டும், அந்த பிரச்சனைக்கு நடுவில் இதில் ஒரு கொஞ்சோண்டு சந்தோஷம் நான் எப்படி அடைய முடியும், இதில் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வழி இருக்கா அப்படின்னு அந்த வழியை தேடுறது தான் புத்திசாலித்தனம். பிரச்சனையோடு வாழ்கிறதுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே பழகிட்டோம். ஆனால் புதுசாலாம் ஒன்றும் நம்ம எந்த பிரச்சனையும் பார்க்க போகிறதில்ல. ஸோ பிரச்சனை பார்க்குறது நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது பழக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ புதுசாக என்ன பண்ணலான்னா, பிரச்சனை ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை ஓரங்கட்டிட்டு சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது கூடால ஒரு குட்டி சந்தோஷம் நமக்காக காத்துட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வழி விட்டுட்டிங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் தெரியாது, அது கூட நீங்கள் போராட வேண்டிய அவசியமும் இருக்காது. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும்.